சுவாதி கொலை வழக்கில் தொடர்புடைய ராம்குமாரின் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக தொடரப்பட்ட மனு மீதான உத்தரவு வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என சென்னை எழும்பூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ராம்குமார் குறித்த வீடியோ ஆதாரங்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக காவல்துறை சார்பில் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ராம்குமாரின் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்க காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதித்துறை நடுவர் கோபிநாத் இதன் மீது வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தார். அந்த தடயங்கள் இவர்களால் தயார் செய்யப்பட்ட தடயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கு வாதம் செய்தோம். அப்போ அது சம்பந்தமாக நீங்கள் முன்தீர்ப்புகளை சுட்டிக்காட்ட இதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்க எதிர்தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞரும் இல்லை. அதனால் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தர நீங்கள் 3ஆம் தேதி உங்கள் தரப்பு வாதங்களை விரிவாக எடுத்து வைங்க. அதன் பின் உத்தரவு பிறப்பிக்கப்படும்.